ரோஹிணிக்கு இப்போ வந்து தலைக்கு மேலே கத்தி அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இப்போ எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இந்த பக்கம் தினேஷ் மிரட்டுறாரு, இன்னொரு பக்கம் வந்து சிட்டி வேறு வந்து ஒரு குட்டி விதமாக வந்து மிரட்டி நீ எனக்கு வீடியோ எடுத்து கொடுத்தாதான் இல்லைனா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அவர் வேறு சொல்லிட்டாரு. பல விஷயங்கள் பல பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போதைக்கு உங்கள் அப்பா ஜெயிலில் இருக்கிறதுனால தான் அவங்க அப்பாவை பற்றி கேட்குறதில்ல. ஸோ இப்போ இந்த சமயத்தை அவங்க என்ன பண்ணுறாங்க, வித்யாவோட பேசி ஒரு முடிவு பண்ணி வந்து அந்த வீடியோ தான் இப்போ எனக்கு தேவை, முத்து இதெல்லாம் கண்டுபிடிக்கணும், என் வாழ்க்கையில் தேவையில்லாத பிரச்சனைலாம் அவன் பண்ணுறதுக்கான முதல் காரணம் என்னென்னா அவன் வாழ்க்கையில் பிரச்சனை இல்லைங்கிறதான். அந்த வீடியோவை மட்டும் ரிலீஸ் பண்ணால் அவனுக்கும் மீனாக்குமே பிரச்சனை வந்துடும், அவங்களுக்கும் என் மாமியாருக்கும் பிரச்சனை வந்துடும், வீட்டை விட்டு அவங்கள துரத்திடுவாங்க. இப்போதைக்கு நான் வந்து தப்பிச்சிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்களுடைய பிளானே அதாக தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு வந்து ரோஹிணி மாற்றுறதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறேன். இதுக்கு எப்படி இருந்தாலும் அந்த வீடியோ வெளில வந்துடும். இந்த வீடியோ எடுத்து வந்ததுக்கு அந்த வீடியோ வெளில வர வச்சுருவாங்க. ஆனால் இப்போதைக்கு புது பிளான் என்ன அப்படின்னா, வித்யாவை அதே காரில் முத்துவோட காரில் புக் பண்ணி போக வச்சு அப்போ அவர்கிட்ட வந்து அந்த ஃபோன் சார்ஜ் இல்லைன்னு ஃபோனை வாங்கி வீடியோவை எனக்கு ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு மெசேஜை டெலீட் பண்ணிடு அப்படிங்கிறாங்க. சரி ஓகேன்னு வித்யாவும் வந்து புக் பண்ணி காரில் ஏற, அதுக்கு முன்னாடியே முத்து என்ன பண்ணுறாரு, நேராக அந்த கோயில் போய் அந்த கோயிலில் இருக்கவன்ட்டெலாம் பேசி ஒரு தெரிஞ்சவர்கிட்டலாம் பேசி அந்த ஒரு சாமியார் இருந்தான் நான் சாயங்காலம் அந்த சமயத்தில் அப்படின்னு கேட்க, இருந்தாரா அப்படின்னு கேட்க ஆரம்பிக்க, அது இருந்தார் இல்லைப்பா இருந்தான், அவன் ஒரு போலி சாமியார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நாங்கள்லாம் மக்கள்லாம் கண்டுபிடிச்சி அடித்து முத்தி அனுப்புனாங்கன்னு வீடியோவை காமிக்கிறாங்க. வீடியோவை பார்த்தோன்னே இவன் ஒரு ஃப்ராடு பொறுக்கிப்பைய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உடனடியாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா, டக்குன்னு இந்த யோசனையை வந்து மீனாட்ட இந்த விஷயத்தை வீட்டில் சொல்லலாம்னு நினைக்கும் போது தான் அந்த புக்கிங் வந்து வந்துடுச்சு. வந்தது வந்து பார்த்தா இப்போ வித்யா உள்ளார ஏறிட்டு வித்யா வந்து எத்தனை வருஷமாக கார் ஓட்டுறீங்கலாம் கேட்க, இவர் உடனே திருப்பி மலேசியாவில் இருக்க ரோஹிணிக்கு நீ எப்படி சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டாக இருந்த அப்படின்னா, எங்கள் அப்பாவும் அவங்க அப்பாவும் மலேசியாவில் ஃப்ரெண்டாக இருந்தாங்க அப்படின்லாம் அவங்க சமாளிச்சுட்டு இருக்கும் பொழுது இவருக்கு லைட்டாக சந்தேகம்லாம் வருது. ஆனால் அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபோன் சார்ஜ் இல்லைன்னு சொல்ல சார்ஜர் வயர் கொடுக்குறாரு. இல்லை வேறு சார்ஜர்லாம் சொல்லி ஃபோனை எடுத்து வீடியோவை கண்டுபிடிச்சி ஃபார்வர்ட் பண்ணலான்னு நினைக்கும் பொழுது கரெக்டாக அப்போ வந்து மீனா கால் பண்ணிடுறாங்க. கால் பண்ணி நான் உங்களுக்கு இடியாப்ப சிக்கன் குழம்பு செஞ்சு வச்சுருக்கேன்னு சொல்ல இவர் ஒன்று ஃபோனை வாங்கிடுறாரு. வாங்கிட்டு இடத்த கொண்டு வந்து ட்ராப் பண்ணிடுறாரு. இவங்களால எடுக்க முடியல, ஆனால் இறங்கிடுறாங்க. ஆனால் இறங்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ரோஹிணி கால் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் அவ்வளோ க்யூட்டாக ஸ்வீட்டாக பேசுகிறாங்க. நல்ல ரொமான்டிக் கப்பல். அவங்கள பார்த்தாலே எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் போல தோணுது. ஆனால் வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல, இன்னொரு பிரச்சனையும் உனக்கு காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. அவன் வந்து யார் அந்த மொட்டைக்கடதாசி குடிச்சது கண்டுபிடிச்சேன்னு முத்து சொன்னானோடனே இன்னும் பெரிய அதிர்ச்சி ஆகிடுச்சு ரோஹிணிக்கு. இப்போ இதில் ரோஹிணிக்கு ஒரு பெரிய பொறாமையும் இருக்குது. எல்லாருமே வந்து முத்து மீனாவை பாராட்டினாலே அவங்களுக்கு அப்படியே கட்டுப்பாகுது. குழந்தை விஷயத்துலேயே ஆகட்டும், தனியாக காதல் விஷயத்துலேயே ஆகட்டும், உடனே அதை அவங்களால ஏற்றுக்கவே முடியல. ஒரு மாதிரி இவங்களோட கேரக்டரே ஒரு மாதிரி குரூரமான ஒரு கேரக்டராக தான் இருக்குது. அவங்க ஒன்று என்ன பண்ணுறாங்க, என்ன பைத்தியக்காரி, அவங்களுக்கு அவார்டு தர சொன்ன வேலையை செய்ய துப்பு இல்லை அப்படின்னு ஃபோனை வச்சிடுறாங்க. வச்சதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தா எதுக்கு ஐடியாப்பா சிக்கன் அதெல்லாம் அப்படின்னா அவருக்கு பிடிக்குங்கிறாங்க மீனா. அவனுக்கு பிடிக்கணும் அதான் நான் சாப்பிடணுமான்னா, பிடிக்கலன்னா விட்டுரு அப்படிங்கும் போதே சூப்பராக இருக்கலாமா அப்படின்னு மனோஜ் பாராட்ட, அதை பார்த்து விஜயா முறைக்க. அந்த சமயத்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னாச்சு ஒரு மாதிரி அமைதியாக இருக்கான்னு ரோஹிணிகிட்ட கேட்டுட்டு இருக்கும் போதே முத்து வந்துடுறாரு. வந்து அந்த டேய் யார் உனக்கு மொட்டை கொடுத்தானுங்க நான் கண்டுபிடிச்சிட்டேன், அவன் ஏற்கனவே 2 தடவை அடி வாங்கியிருக்கான். ஒரு தடவை வந்து உன் கல்யாணத்தன்னைக்கு அடி வாங்கினான், இன்னொரு தடவை வந்து அவன் வந்து ஏற்கனவே ஒரு பாட்டிக்கிட்ட பிரச்சனை பண்ணால் நான் தான் அவனை போலீஸில் பிடிச்சி கொடுத்தேன்னு சொல்ல ஷாக் ஆகிட்டாங்க ரோஹிணி. அப்போ சிட்டி இவனை போலீஸில் பிடிச்சி கொடுக்கலன்னா அவங்க ஷாக் ஆகிறதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது. அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.